அகத்திய மாமணி நமக்கு கொடுத்துட்டு போன சுவாச கோச நிவாரணம், அதாவது மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சுக்கு, மிளகு, திப்பிலி, கிராம்பு, பால் மிளகு, வெண்மிளகு, தாளிச்சப்பத்திரி, அன்னாசிப்பூ, சித்தகத்தை, பேரகத்தை, அதிமதுரம், கொத்தமல்லி விதை, மஞ்சள், ஏலரிசி, கற்பூரவள்ளி இலை, முசுமுசுக்கை, ஆடாதொடை இலை. இது எல்லாத்தையும் வகைக்கு 50 கிராம் நாட்டு மருந்து கடையில வாங்கி சுத்தம் பண்ணி வெயில்ல காய வச்சு பொடிச்சு வச்சிருந்தேன். ஒரு 200 ml தண்ணியை கொதிக்க விட்டு அதுல நம்ம பொடிச்ச பொடியிலிருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டு இது கூட பச்சையா கிடைக்கக்கூடிய துளசி, வெத்தலை, கற்பூரவள்ளி இலைகளை எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தோட எசன்ஸும் இறங்குற வரைக்கும் கொதிக்க விட்டு மிதமான சூடா இருக்கும்போது பனங்கள் கண்டு சேர்த்து குடிக்கலாம். சளி தொந்தரவு அதிகமா இருந்தா காலையில 11 மணிக்கும் ஈவினிங் ஒரு 5 மணி போலவும் எடுத்துக்கும் போது ரிசல்ட் ஃபாஸ்டா கிடைக்கும். சளி நுரையீரல் அதாவது லங்ஸ் மற்றும் தொண்டையில சேர்ந்துருச்சுன்னா நம்ம கொஞ்ச தூரம் நடந்தா கூட மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். சளி தொண்டையில கட்டிடுச்சுன்னா நம்மளை பேசக்கூட விடாம தொண்டைய அடைச்சுக்கும். வாதம், பித்தம், கபம்னு நாடிய 3 விதமா பாக்குறோம். அதுல வாதம்ங்கிறது 30 வயசுக்குள்ளேயும் பித்தம்ங்கிறது 50 வயசுக்குள்ளேயும் நாம கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு மனிதனும் கடைசி காலத்துல கபத்தால கஷ்டப்படுறாங்க. அதுல இருந்து நம்ம பாதுகாக்க தான் சித்தர்கள் நமக்கு இந்த மாதிரி மூலிகைகளை கொடுத்திருக்காங்க. இது நாமும் ஃபாலோ பண்ணி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம்.